வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரா. இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 3 ODIயோட ப்ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. வெல்கம் டு த ஷோ. காய்ஸ் வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம ஆளுங்க எப்படியே சீரிஸ் வின் பண்ணிட்டானுங்க 2-0ன்னு. பாரு பின்னாடி அதுக்காக தான் பேனர் வச்சிருக்கேன். வேற லெவல் மேட்ச். இப்போ தேர்ட் மேட்ச் ஒப்புச்சப்ப மேட்ச் தான். பட் இருந்தாலும் நம்ம அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்குது. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? நரேஷ்கி அகமதாபாத்ல மேட்ச் நடக்க போகுது. எப்படி போக போகுது? இந்த கிரவுண்ட்ல வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 249 தான். அதே செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 222 222. இந்த கிரவுண்ட்ல வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்களா வச்சுக்கோங்களேன் 365க்கு 2 விக்கெட். இதுல யாருக்கு மேட்ச்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா நடந்த மேட்ச்ல இந்த மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை பீட் பண்ணிருக்குது. இந்த கிரவுண்ட்ல வந்து லோயஸ்ட் ஸ்கோர் என்னன்னா 85க்கு 10 விக்கெட். ஜிம்பாப்வே ஹையஸ்ட் சேஸ்ட் இந்த கிரவுண்ட்ல 319 7 விக்கெட் பாகிஸ்தானோட, லோவஸ்ட் டிஃபெண்டர் 219 9 விக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவோட நம்பர். ஆக்சுவலி இந்த கிரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஸ் அட்டாக் தான். ஏன்னா 75% வந்து விக்கெட் அதில் தான் விழுந்திருக்கு. ஸ்பின் அட்டாக் அந்த அளவுக்கு 50% விழுந்திருக்கு. பட் இருந்தாலும் ஸ்பின் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க இந்த கிரவுண்டில். இன்னொன்று இந்த கிரவுண்டில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி 50-50% தான். டாஸ் வந்து இந்த மேட்ச்ல ப்ராப்ளமே இல்லைடா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவனும் சரி, செகண்ட் பேட்டிங் ஆடுறவனும் சரி, எவனா இருந்தாலும் வின் பண்ணியிருக்கானுங்க. 50-50% தான் ரெண்டு பேருக்குமே. ஸோ அதனால டாஸ் மேட்டர் கிடையாது இந்த மேட்ச்ல. டாஸ் மேட்டர் கிடையாதுன்னா, இன்னொரு பக்கம் நீ ஞாபகம் வச்சுக்கோ, குஜராத் டைட்டன்ஸ் இதுல ஜெயிக்கும் போது டிஃபெண்டிங் சாம்பியனா தான் இந்த அகமதாபாத் கிரவுண்ட்ல அவங்க ஜெயிச்சாங்க. அது 2020 இருக்கிறவங்க ஐபிஎல், அது 2020 வேற. ஆனா 20 ஓவரா இருந்தாலும் சரினா, நீ அந்த 50 ஓவர்ஸ்ல பால் கொஞ்சம் அந்த ஓல்ட நியூவர் பால்ல செகண்ட் ஹாஃப்ல வரும்போது பால் நல்லா சீம் ஆகும். உள்ள வெல்ல உள்ள வெல்ல உள்ள வெல்லன்னு எத்தனை ஒரு ஷமி ஞாபகம் வச்சுக்கோ. சரி, ஷமிக்கு யார் பார்ட்னர்? ஷமிக்கு பார்ட்னர் தான் எனக்கு தெரிஞ்சு யாரு போவாங்கன்னு தெரியல. ஹர்ஷித் ராணான்றாங்க. இல்ல ஹர்ஷ்தீப் சிங் உள்ள எடுத்துட்டு வருவாங்க இந்த மேட்ச்ல. என்ன பாரு ஆன்சர். எனக்கு ஹர்ஷ்தீப் சிங் உள்ள எத்தனை வரது பிரச்சனை இல்லனா, நீ இந்த 3 மேட்ச்லயும் ஆட வைக்கல அவரை, நீ எந்த நேரத்துல தான் ஆட வைக்க போறன்றது எனக்கு தெரியல. 3 மேட்ச்ல அவன் உள்ள எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா இந்த சீரிஸ் வின் பண்ணிட்டாங்க. நான் வந்து என்ன தெரியுமா நினைக்கிறேன், இது ஒரு செட்டில் யூனிட். இதான் நான் சாம்பியன்ஸ் டிராஃபி கூட்டின்னு போறேன்றத நாளைக்கு அந்த மேட்ச்ல ஃபுல்லா இவங்க வந்து கொடுத்துடணும். அது கிரவுண்ட் கண்டிஷன் ஏற்ற மாதிரி ஸ்குவாடை வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகே, பட் ஆனா இந்த கிரவுண்ட்ல ஃபிளாட் ட்ராக்னா எல்லாமே ரெட் சாயில் விக்கெட்னா, ரன் வந்து அப்படியே நிறுத்த கூட முடியாதுண்ணா. அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்னா இது சொல்ல முடியாது. நாளைக்கு பிச்சு மாத்தி கூட கொடுக்கலாம். நான் இந்த கிரவுண்ட்ல நீ என்னதான் பிச்சு மாத்தி கொடுத்தனாலும் இந்த கிரவுண்டோட நேச்சர் ரெட் சாயில் பிச்சு ஃபிளாட் ட்ராக். இது நீ அவ்வளோ ஈஸியாலாம் பிச்ச நல்ல பிச்சா இருக்கும்ண்ணா. ரெட் சாயில் பிச்சுனா நல்ல நாளைக்கு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பிச்சுனா கில்லு எல்லாம் பாய போட்டு பத்துருவான். இல்ல, இந்த கிரவுண்டுக்கு கில்லுக்கும் ஒரு காதல் கதை. அகமதாபாத்தின் ராஜா சுமன் கில். ஓ, அதுதான் பின்னால ரெடியா போட்டோ வச்சிருக்கீங்களோ? எஸ், நாளைக்கு வருவான், உழைப்பான். நாளைக்கு ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்கலாம்டா கில்லு கிட்ட. ஷோரா எதிர்பார்க்கலாம். ஷோரா எதிர்பார்க்கலாம். நான் கிங் கோலி கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு. விராட் கோலியும் இந்த பிச்ல நல்லா பண்ணுவாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன தெரியுமா பண்ணா, நாளைக்கு பேட்டிங் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சு கில்லுக்கு ஷோரா சொல்லுவேன். பட் கோலி தெரியல எனக்கு. இல்ல, நாளைக்கு பேட்டிங் எடுக்கணும். நம்ம ஆளுங்க ஸ்டார்டிங் எடுத்து நீனா பேட்டிங் எடுத்தா தான் நல்லா இருக்கும். ரொம்ப நாளா வந்து மங்கி போய் கிடந்தானே, அடிச்சாம்பாரு ஒரு அடி. எப்பா சாமி முடியலடா, நானே மிரண்டேன். வேற லெவலா இருந்துச்சு. அவனுக்கு போனே பண்ணேன், ஞாபகம்தா? அவன் 50 அடிக்கிறதுக்கு சர்மா செம ஃபார்ம்ல இருக்கான்டா இன்னைக்கு. செம ஃபார்ம்ல இருக்கான். அப்புறம் வந்து டிசப்பாயிண்ட் வந்து ஸ்ட்ரேஸ் ரன் அவுட் தான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் தான் நேத்து மேட்ச் பொறுத்தவரை சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி தேர்ட் மேட்ச் நடக்கும்னு நம்பலாம். ரோஹித் கிட்ட இருந்து ஒரு நாக்கு திரும்ப எதிர்பார்க்கலாம். ஏன்னா கேப்டன் நாக் கட்டாக். அது கட்டாக் ஃபேண்டாஸ்டிக் இல்ல, கட்டாக் இல்ல, அது கேப்டன் அட்டாக். அப்படி வச்சிருக்கணும். நம்ம டைட்டில் பண்ணது மிஸ் பண்ணிட்டான். சரி, ஓகே, இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஸ்ரேஷ் ஐயர் ஒருவேளை ஸ்ரேஷ் ஐயருக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்களோ தேர்ட் மேட்ச்க்கு? மேபி வாய்ப்பு இருக்கு. ஜெய்ஸ்வால் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு.
அவனை ரெஸ்ட் கொடுத்துட்டு. நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், யாருமே ரெஸ்ட் தேவையில்லப்பா சாமி. நீங்க வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிக் முதல்ல ஸ்குவாட ஒழுங்கா கரெக்டா காட்டுங்க. இந்த ஸ்குவாடா எந்த ஸ்குவாடே தெரியல எனக்கு. அந்த 15ல இருக்கிறவங்க கரெக்டா ஆடல. 15ல இல்லாத வருண் சக்கரவர்த்தி ஆடுறாரு, 15ல இல்லாத ஹர்ஷித் ராணா ஆடுறாரு. அவங்க ஃபுல் சீரியஸ் ஆடுறாங்க. 15ல இருக்கிறவங்க ஆஃப் சீரியஸ் தான் ஆடுறாங்க. இல்லடா ஸ்குவாட சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல மேபி வருண் சக்கரவர்த்தி உள்ள கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி உள்ள ஒரு மீட்டிங் போது சொல்லிருந்தாங்க. நான் மன்னிச்சிருவேன். ஆனா ஹர்ஷித் ராணா எத்தனை வந்தானா கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் தான். நேத்து ஒரு மீட்டிங் பாத்தியா, சர்மா பேசியிருந்தாங்க நியூஸ்ல. வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ணா அவரே கொண்டு போற மாதிரி தான் இருந்தோம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஆமா ஆமா ரோஹித் சர்மா இப்படி வாய்ப்பு இருக்கு அவனுக்கும். அந்த அப்பயே முன்னாடியே சொன்னாரு. எனக்கு ஒரு டவுட், ஆல்ரெடி 4 ஸ்பின்னர் இருக்காங்க, அதுலயே எப்படியோ 2 பேர் பெஞ்ச்ல தான் உட்கார போறாங்க. இது பத்தாத அஜா ஸ்பின்னர் எடுத்து போய் இவரு பெஞ்சேவா? இல்ல பெஞ்ச்ல இடம் இருக்கு, இல்ல பெஞ்ச்ல இன்னொரு இடம் இருக்குது, அதான் வருண் சக்கரவர்த்தி உட்கார வைக்கலாம்னு பாக்குறாங்க. இல்லடா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், குல்தீப் யாதவுக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. ஸோ அதுக்கோசரம் தான் வருண் சக்கரவர்த்தி பேக்கப் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதனால ஐ திங்க் வாசிக்கு நாம தான் போட போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஷூரா நாம வாசிக்கு. இல்ல பெஞ்சில் நிறைய இடம் இருக்குது, வாஷிங்டனே கூட்டி போய்வாங்க மொத்தம் பெஞ்சில் நிறைய. இல்லனா ஒன்னொன்னு பண்ண, ஏன்னா வாஷிங்டன்ல வந்து ஆட வைக்க மாட்டாங்க இவங்க ப்ராபபிள் 11ல. ஆட வச்சா 9 வரைக்கும் பேட்டிங் வந்துரும். ஐபிஏ கிடையாது, வாசி வந்து 11ல வரதுக்கு சான்ஸே கிடையாது இனிமே. இல்லனா நான் இது ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல எதுலயோ ஒண்ணுல பார்த்தேன். என்னதுன்னா கௌதம் கம்பீருக்கு வாசியோட பேட்டிங் அந்த 8ல தேவைப்படுது, அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக வச்சுக்கிறாரு அப்படின்னு பாத்தியா. நீங்க அக்ஷர் இல்ல ஜடேஜா எவனோ ஒருத்தன் தூக்குவீங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அக்ஷர் ஜடேஜாவை ஆட வச்சுட்டு வாசியை ப்ரமோஷன் பண்ணி முன்னாடி அமிச்சிட்டு வருண் சக்கரவர்த்தியை ஸ்பின் ஆட, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஒரு லெக் ஸ்பின்னர் ஒரு இப்பயே சொல்றேன் அக்ஷர் பட்டேல் டிராப் பண்றது சான்ஸ் கிடையாது. அவன் அவன் வந்து அவன் கொடுத்த 2 மேட்ச் நல்லா ப்ளே பண்ணிருக்கான். ஆனா ப்ளே பண்ணாருனா 2 லெக் ஸ்பின்னர்னா காப்பி பேஸ்ட்னா ஜடேஜா வந்து அக்ஷரும் ஆஃப் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் கிடையாது. அவங்க யாரு? அவங்க 2 பேரும் அதானா காப்பி பேஸ்ட்னா 2 பேரும் அப்படிலாம் இல்ல. இப்போ ஜடேஜாவோட ஜடேஜா எப்படின்னா ஸ்பீட் நல்லா இருக்கும். ஆனா இவன் அக்ஷர் பட்டேல் எப்படின்னா ஜடேஜாவோட கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக்கும், பட் நல்லா தூக்கி போடுவான் அக்ஷர். ஆனா நேத்து நீ மேட்ச பார்த்ததுன்னு வச்சுக்கோ, ஜடேஜா கேன் டர்ன் பண்ண முடியல அவ்வளோ. ஆனா ஜடேஜாவால் டர்ன் பண்ண, சாரி அக்ஷரால் டர்ன் பண்ண முடியல, ஜடேஜாவால் நல்லா டர்ன் பண்ணாரு. இப்போ ஒரு மேட்ச் ஜடேஜா கை கொடுக்கும், இன்னொரு மேட்ச் அக்ஷர் கை கொடுக்கும். பட் ஆனா அவங்க 2 பேருமே 11ல இருக்கணும் ரோஹித் சர்மா விரும்புறாரு. இன்ட்ரெஸ்ட் ரோஹித் சர்மா விரும்புறது ஜடேஜா லெவல்ல இருக்கணும், அக்ஷர் லெவல்ல இருக்கணும்ல. ஏன்னா விக்கெட் எடுக்காம போயிட்டா எங்க அக்ஷர் வந்து இது பண்ணுவாரோன்றதுக்காக தான். இப்போ அக்ஷர் வந்து இப்போ கேஎல் ராகுலுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்பி அவன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான். ஸோ அவனை தூக்கத்துக்கு சான்ஸே கிடையாது. ஆமா அது கரெக்ட் தான். 2 மேட்ச் ஆனா முடிஞ்சு அடிச்சிட்டான். செம்ம அடிச்சான்டா. அவன் கொடுத்த, ஏன்னா இப்போ நம்மளுக்கு அந்த மிடில் ஆர்டர் தான் எப்பயும் சொதப்பினுக்கிறானுங்க. ஆனா அக்ஷர் இப்போ நின்றுட்டான், மிடில் ஆர்டர்ல நின்று மேட்ச் கடைசி வரை எடுத்துட்டு போறான். இல்லடா அவனுக்கு வந்து 2020 வந்து அவன் லைட்டா வந்து சறுக்குறான். ஆனா வந்து ஒன் டே தான் வச்சுக்க ஸ்டாண்டிங் பண்றான், 2 சிங்கிள் ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றான். பரவாயில்ல அக்ஷர் பட்டேல் சமயம் பண்றான். எந்த நேரத்துல அடிக்குமோ அந்த நேரத்துல டேக்கன் பண்ணி அடிக்கிறான். ஆதில் ரஷீத்லாம் பிடிச்சி அடிச்சான் ஒரு 6 நல்லா இருந்துச்சு பார்க்க. எனக்கு நேத்து தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஆதில் ரஷீத் அடிச்சாகும் எல்லா மேட்சும் 2 for 20, 2 for 40, 1 for 12. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசிச்சு, என்னடா பாலு நம்ம பசங்க பால திருப்புறாங்கடா கஷ்டப்படுறாங்க, அவர் என்னடா சல்புல் திரும்பிச்சு பத்தியா. ரோஹித் சர்மாக்கு போடும் போதெல்லாம் பாலு ஆதில் ரஷீத் எப்பா சாமி பசங்க அப்படி திருப்புங்க பண்ணா எங்க திருப்புறாங்க, அப்படியே வேகமா போட்டு போறாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஆதில் ரஷீத் சமய அடிச்சிட்டான்றேன். நான் நேத்து தானே அடிச்சாங்களே சொல்ல போனா சொல்லிட்டோம். அது நல்லா இருந்துச்சுடா சமய அடிக்கும் போது. 3 4 சூப்பரா, நானே ஷாக் ஆயிட்டேன். 3 4 கட்டுறது அது சமய பாத்தியா. பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டான்டா ஆதில் ரஷீத். ஓகே ஆதில் ரஷீத் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100ல வச்சிருக்காருடா, 11ல வர டெய்ல் ஹேண்டர். அது ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100 யார் எல்லாரும் தான் விஷயம் பேட்டிங் பத்தி பேசி ஆகணும்டா. சாம பேட்டிங் தான். வீக் நினைச்சவரா ஷார்ட் பால் எல்லாரும் ஷார்ட் பால் தான் சொல்லியிருந்தாங்க. இல்ல ஷார்ட் பால் போட்டு அவுட் ஆயிரன்னு போட்டுருக்காங்க போல. அவன் போலதா பாரு 2 மேட்ச்மே ஷார்ட் பால் தூக்கி சொருகிட்டான்டா. அர்ஷர் பழகிட்டான் போல, எப்படி ஒரு ஷார்ட் பால் பிராக்டிஸ் பண்ணிட்டான் போல. 6 அடிக்கிறான்டா, அதுவும் எப்ப ஃபுல் ஷாட் செம்மையா அடிக்கிறான்டா 6. நல்லா இருக்கு பாக்க.
இந்த மாதிரி ஒரு ஸ்பின் ஹிட்டர் அது வந்து அவர் வந்து வந்த பால மட்டும் தான் மீன்ஸ் இந்த பால் 6 போகுமா இந்த பால் அடிப்போம் அவ்வளவுதான். மத்தபடி வந்து சிங்கிள் தான். ஓகே 4 கேப்ல 4 அவ்வளவுதான். ரொம்பலாம் அவன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே ஆகல. நீட்டா மூவ் பண்ணிட்டே இருந்தான். கரெக்டா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு சூப்பரா ஆடிட்டு போயிட்டான். பட் அவனெல்லாம் டிராப் பண்ணானுங்கன்னா இட்ஸ் நாட் அன்ஃபேர். கோலி தான் நல்லா அடிப்பான்னு பார்த்தேன். ஆனா கோலி சொதப்பிட்டான். கோலி ஆமா அது அவுட்டா இல்லையா? கோலியே போயிருக்கு. இல்ல அவுட் கோலி நிக்கிறான் சாக்காயி. தெரியாம பால் நல்லா திரும்பிச்சு, லைட்டா திரும்பிச்சு பால். இல்ல எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ட்ரிகரிங் மூமெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஜாஸ் பட்லர் அடிச்சுட்டு சைலண்டா சிரிச்சாரு. அப்பயே எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு கோலியை ட்ரிகர் பண்றாங்கன்ட்டு. ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா அந்த பால கேட்ச புடிச்சிட்டாங்க. பட்லர் கேட்ச் புடிச்சு ஸ்டம்பிட் பண்ணா. ஒருவேளை ஸ்டம்பிட் அவுட்டா இருக்குமோ நான் நினைச்சேன். ஏன்னா கேட்ச் வாய்ப்பே இல்ல, சவுண்ட் கேட்கல. இல்ல ஃபில் சால்ட் நல்லாவே சொன்னார், நல்லா பேட்ல பட்டுச்சு, சவுண்ட் கேட்டுச்சு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி அதான் ஒரு பால் அடிப்பா ஒரு பால் வந்து கோலி அடிப்பாரு. அடிச்ச உடனே இவங்கிட்ட பட்லருக்கு தான் போவோம். பட்லர் என்ன பண்ணுவான், தூக்கி அடிப்பான். தூக்கி அடிச்ச உடனே கோலி மேல வந்து உள்ள பால். பட் ஆனா ஃபில் சால்ட் கை வச்சிட்டாரு. பால் வந்து கோலி மேல படல. பட் ஆனா ட்ரிகர் பண்ணாங்க. நான் பட்லருக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், இந்த டைம் வந்து நீங்க விராட் கோலி தொட்டீங்கன்னா நீங்க கெட்டீங்க. பிரிச்சுட்டு பாரு தப்பு பண்ணிட்டாங்க. ஆமா நான் அவன் சொல்றேன், நான் இதா ஒரு 4 அடிச்சான் மத்த ஸ்டேட்ல. அது என்ன சாட்டை தெரியல எனக்கு. ஒரு தெரிஞ்சா சொல்லுங்க. அது என்ன இதுன்னே தெரியுமா சாட்டை பத்தி? அது யாருக்குமே தெரியல. கேட்டா என்னது பனானா ஷாட்டா ஏதோ ஒன்னு சொல்லியிருந்தானுங்க கமெண்ட். ஷாட் டிஃபரண்டா இருந்துச்சா? அது ஸ்ட்ரைட்டா போகுதா? அந்த பால் எப்படி அடிக்கறமே வந்து அப்படியே வளைச்சிட்டான். ஸ்ட்ரைட்டா போகுது. வேற லெவலா இருக்கு ஷாட். இல்ல இந்த முறை ஹார்திக் பாண்டியா என்ன ஆயிட்டாரு தெரியல. ஆனா படுசா செம்மையா ஆடுறாரு. எதுவும் குறை வைக்கிற மாதிரி தெரியல டீமுக்கு. பினிஷிங்கா டவுன் பண்ணணுமா டவுன் பண்றாரு. ஆனா ஹார்திக் பாண்டியா அந்த T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்ததுல இருந்து திருப்பி இன்னொரு கப் எடுக்கணும் வெறி இருக்குது போல இருக்குது ஹார்திக் பாண்டியாக்கு. வெறியில இருக்கிறான்டா. அதுவும் இல்லாம வந்து அவன் புதுசா ஷாட் கண்டுபிடிக்கிறான். அது என்ன ஷாட் யாருக்குமே தெரியல. என்னமோ அவனா வந்து அடிக்கிறான போகுது எப்படின்னு தெரியல, எனக்கே தெரியல. அது எப்படின்னா நல்ல ஃபார்ம்ல இருந்தீங்கன்னா நீ எங்க அடிச்சாலும் கேப்ல போவோம். அதே ஃபார்ம் இது ஒழுங்கா இல்லைன்னா வச்சுக்கோ, நீ எங்க அடிச்சாலும் போவோம். எக்ஸாம்பிள் அது ஓகே. கேஎல் ராகுல் ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் என்ன ஷாட் நான் யார் அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. இல்ல அதுதான் கேஎல் ராகுல் வந்து அவுட் ஆனால அந்த ஷாட் எல்லாம் கேஎல் ராகுல் அவுட்டே ஆக மாட்டான். தூக்கி வெளியே கடாச்சிடுவான் அந்த பால். பின்னால போயிருக்காரு. ஆனா அவன் ஃபார்ம் இல்ல. அந்த பால் கரெக்டா கீப்பர் கிட்டே போகுது. அதே மாதிரி தான் ஹார்திக் பாண்டியா இப்ப எங்க வச்சாலும் கேப்ல தான் போகுது. ஹார்திக் பாண்டியா ரொம்ப முக்கியம் இந்தியன் டீமுக்கு. இன்ஜுரி இல்லாம இருக்கணும் தலைவன். இல்ல நேத்து லைட்டா தொடை புச்சாங்க. நல்ல ஒருவேளை ஓஹோ அப்புறம் பார்த்தா கிராம்ப். அப்புறமா சந்தோஷப்பட்டேன். அது பிரச்சனை இல்லை, அது ஓகே. அதெல்லாம் நம்ம தலைவன் எவ்வளவோ கடந்து வந்துட்டான். இதெல்லாம் மாட்டா சாம்பியன் டிராஃபில வேற லெவல் பண்ண போறான். பாப்போம். ஆனா தப்பி தவறி 40 ஓவர் மேல ஹார்திக் பாண்டியாக்கு சான்ஸ் கிடைச்சிடக்கூடாது. சாம்பியன்ஸ் டிராஃபி கேட்சிச்சு வச்சுக்க ஆப்போனன்ட் அப்பயே தலையில துண்டை போட்டு வெளியே போயிட்டோம். எனக்கு வந்து 2 பேர் தான். ஒன்னு வந்து மீன்ஸ் 2 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். 2 பேர் வந்தா பெட்டர் தான் எனக்கு. 2 பேர் ஆனா 2 பேருமே லெவல்ல இருப்பாங்களா? டவுட் தான். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா ஸ்ரேயஸ் ஐயர் சீல்ட் தி பிளேஸ்னா நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு இப்பயும் அவனை வந்து பிரைமரியா கன்சிடர் பண்ணல. அவங்க ஜெய்ஸ்வால தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ நான் ஒன்னு சொல்றேன்னா, நான் ஒரு ஓப்பன் டாக் வைக்கிறேன் 2 பேருக்கும். ஒரு ஓவர் ஸ்பின் போடுறாங்க. இதே ஆதில் ரஷீத் ஆர் மிச்சல் சாண்டனர், சும்மன் கில்லாலையும் சரி, விராட் கோலியாலும் சரி, யசஸ்வி ஜெய்ஸ்வாலாலே அந்த ஓவர்ல 4 6 இல்ல 3 6 கேரண்டி அடிக்க முடியுமா? இப்ப ஸ்பின்னு போடுறான்னு வச்சுக்கோ. இப்ப விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அந்த நேரத்துல யாரா இருப்பாங்க தெரியுமா? அக்ஷர் பட்டேல் உள்ள இறக்கி ஸ்பின் அடிக்க விடுவாங்க. ஓகேண்ணா, நான் கேக்குறது அந்த நீ சொன்னல அந்த 3 டாப்ல இப்போ மிச்சல் சாண்டனர் வராரு, இல்ல ஒரு ஆதில் ரஷீத் வராரு, 3 6 அடிக்கணும் அந்த ஓவர்லன்னா இவங்களால கேப்பபிள் அடிக்க முடியும் இல்லைன்னா சொல்ல. ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி ஹார்ட் ஹிட் இவங்களால பண்ண முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஸ்ரேயாஸ் ஐயர் தானா லாக்கி. ஆனா இவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அந்த துபாய் பிட்ச் வந்து பின்னுக்கு அந்த எஃபெக்டிவா இருக்காதுடா. அதனால எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுக்குடா 5 ஸ்பின்னரு டீம்ல தெரியல. 5 பேரையும் போடுற மாதிரி இருக்க மாட்டாங்களா? மேக்ஸிமம் வந்து குறைச்சிடுவாங்கல்ல. இல்லடா 3 ஸ்பின்னர் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு 11ல. 3 ஆடுவாங்க கன்ஃபார்ம். 3 ஆடுவாங்க. அப்ப வந்து அந்த 3 தான் யாரும் தெரியல. கன்ஃபார்ம்
அக்ஷர் ஜடேஜா கன்ஃபார்ம்னா அந்த இன்னொரு லாஸ்ட் ஆளு. கை தான். வருண் சக்கரவர்த்தியா இல்ல குல்தீப் யாதவா இந்த மாதிரியா? சரிண்ணா லாஸ்ட் T20 லாஸ்ட் ODI சீரியஸ் இதோட லாஸ்ட் டே யார் வந்து எல்லா பிக் ஸ்கோர் அடிப்பா இங்கிலாந்துலயும் இந்தியாலயும்? எனக்கு இந்தியா எனக்கு என்னமோ வந்து இது பாத்துக்கோ. அதுவும் இங்கிலாந்துல ஃபில்சர் அடிப்பான். இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா சுக்மன் கில் அடிப்பான் இந்த மேட்ச். நான் வந்து இங்கிலாந்துல வந்து பென் டக்கெட்டுக்கு போறேன். அதே மாதிரி இந்தியால 2 பேருக்கு வரேன், சுமன் கில் அண்ட் விராட் கோலி. எனக்கு தெரிஞ்சு பென் டக்கெட் இந்த பிட்ச்ல கண்டிப்பா போடுவோம். ஒருத்தர சொல்லு சொல்ற பேர்லாம் அப்படி நான் 5 பேர் சொல்லுவேன். இவங்க 5 பேர் 50 அடிப்பாங்க. நான் சொல்லிட்டேன் விராட் கோலி விராட் கோலி விராட் கோலி விராட் கோலி. நான் வந்து இங்கிலாந்துல வந்து ஜோ ரூட், இந்தியால வந்து ஸ்ரேயஸ் ஐயர். அவ்வளவுதான். வாவ், நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா ஜோ ரூட் வந்து ஏன்னா வந்து சர்மாக்கு 2 மேட்ச், ரெண்டாவது அடுத்த மேட்ச் போயிடும் கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு மேட்ச் அடிச்சா ஒரு மேட்ச் அடிக்க மாட்டாங்க. சோ அடுத்த மேட்ச் சர்மாக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் சர்மாக்கு போயிடும். வாய்ப்பு இருக்குது நான் நினைக்கிறேன். படும். ஆனா வந்து பிகினிங்ஸ் கன்வெர்ட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனா படும். தயவு செஞ்சு கேக்குறேன், இந்தியா நாளைக்கு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுங்க. நம்ம எவ்வளவுதான் டார்கெட் குடுக்குறோன்றத பாக்கணும். எனக்கு என்னமா பேட்டிங் ஆடுற டெஸ்ட் பண்ணலாம். என்னடா 365 சேஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு ஹை ஸ்கோர் 265 ல இவங்க ஈஸியா சேஸ் பண்றாங்கனா 340 வைக்கணும் சேஸ். அப்பதான் 340 350 வைக்கணும். நான் சேஸ்க்கலாம் நல்லா இருக்கும் பாக்க. இவங்க எப்படி சேஸ் பண்றாங்கன்றத மேட்டர். இப்பயும் இல்லனா நம்ம பேட்டிங் டெஸ்ட் பண்ணனும்னா அதோட பேட்டிங் ஆர்டர் டெஸ்ட் பண்ணனும். அது கரெக்ட்டா தான்டா. பட் ஆனா நரேஷ் நீ சொன்ன ஞாபகம்தா இந்த சீரிஸ் 2-1 ன்னு முடியும்னு. நம்ம பவுலிங் அட்டாக் பத்தி நம்ம பேசவே இல்ல. யாருக்கு பார்ட்னர் பவுலிங்ல? சமிக்கு பார்ட்னர் ஹர்ஷிப் சிங் இறங்குவான்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா தோணுது, இதை வச்சு சபி வெளியே கரெக்டா ஹர்ஷிப் சிங் ஆடுவாங்க நான் நினைக்கிறேன். பைத்தியக்காரமான வேலை பண்ணாலும் பண்ணுவாங்க. எனக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நரேஷனா? பவுலிங் பார்ட்னர் யாரு? நான் சமி தான் சொல்லுவேன். சமிக்கு பார்ட்னர் யாரு? பார்ட்னர் யாரு? பார்ட்னர் வந்து தெரியலையே யார் இறப்பாங்கன்னு ஒரு கேஸ். அர்ஷித் ராணா அப்படி கிடையாது. பட் வந்து எனக்கு சமி தான் நல்லா போட நினைக்கிறேன். பார்ட்னர் வந்து அர்ஷித் ராணா, ஹர்ஷிப் சிங் வருவான்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட் மேட்ச் நான் ஸ்பின் பிட்சா இல்ல இல்ல ஃபிளாட் ட்ராக். ஃபிளாட் ட்ராக். நீ யார சொல்ற? அர்ஷித் ராணா சொல்றியா? ஹர்ஷிப் சிங் நான் சொன்னது. அவன் வந்து சமியே ஆட மாட்டாரு, சமியே வெளியே உட்காரச்சிருவாங்கன்றான் அவன். ஐபிஎல் சமி அப்படி ஆடாம இருப்பான். ஆட மாட்டாங்க. பட் ஆனா அது ஃபேவரட் கிரவுண்ட் சமிக்கு. சோ ஆடுற சான்ஸ் நிறைய இருக்கு. அகமதாபாத்ல அந்த செகண்ட் ஹாஃப்ல சீன் பண்ணுவார்னா ஷமி மறந்துட கூடாது. பாப்போம். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். எனக்கு நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்பின்னர் வெளியே உட்கார வைப்பாங்கன்னு தோணுது. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யாரை உட்காரச்சிட்டு யாரை ஆடுவாங்க? வருணை வெளியே உட்கார சான்ஸ் நிறைய இருக்கு. நாளைக்கு வருணை உட்காரச்சிட்டு வாஷிங்டன் கொடுக்குறவா ரொட்டேஷன் டைப்பா எப்படி இருக்கும் பாரு. ஒன்னே வருணை உட்கார வச்சு குல்தீப் யாதவ் உள்ள எடுத்துன்னு வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சீமர் உள்ள எடுத்துன்னு வருவாங்க. நீ என்னோட கெஸ். நாளைக்கு பார்க்கலாம் என்னோட கெஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த 8 பேட்டிங் ஆடுற வேணும்னு அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க. வருண் எங்கடா பேட்டிங் ஆடுறான்? நான் சொல்றது வருணை தூக்கிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உள்ள எடுத்துன்னு வருவாங்க நான் சொல்றேன். புரியுதா? அந்த 8 பேட்டிங் அப்படியே தான் போகுது. வருண் 9ஆவது தான் வரான். புரியுதா? என்னவோ ஒண்ணு. அர்ஷித் ராணா நல்லாதான் போட்டாரு 2 மேட்சா. 3rd மேட்ச் ஆடுவாரா? அவனெல்லாம் பூச்சி காட்டின்னு அவனா ஷோரா ஆடுவான். ஜிஜி இருக்கும் வரை ஹர்ஷித் ராணா கை ஓங்கும். அவ்வளவுதான். இதுதான் டைட்டில். டைட்டில்லாம் அதெல்லாம் போட மாட்டேன். சரி, வந்து இங்கிலாந்து தான் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீ 2-1 சொல்லியிருக்காது. நடக்கணும்னா இங்கிலாந்து வின் பண்ணி ஆகணும். அப்புறம் நீ நான் இந்தியா வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும். செகண்ட் பேட்டிங் யார் வின் பண்ணுவாங்க நினைக்காத. யார் வின் பண்ணுவாங்க? இந்தியா 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 இந்தியா. நான் ஆன்சரே பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் 3-0 தான் சொன்னேன். ஓகே, நான் பாக்குறேன். ஏன்னா வந்து 3 பேட்ச் அவங்க சொன்னா அவங்களே ஜஸ்ட் இருந்தா ஒரு மாதிரி எனக்கு. ஆமாப்பா, அவங்க சாம்பியன்ஸ் டிராஃபி போறாங்க. ஒரு கொஞ்சம் தைரியமான ஒரு மேட்ச் அடிச்சு துவச்சு தான் அனுப்பி வைப்போம். ஓகேவா? இன்னும் முக்கியமான விஷயம், ஜேக்கப் பெத்தலுக்கு ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜூரின்றதுனால டாம் பென்தல்ன்ற ஒரு ரைட் ஆர்ம் ஓபனர் வராரு நாளைக்கு. எங்க வந்து ஃபிட் பண்ணுவானுங்க எல்லாம். ஆக்சுவலி எனக்கு இங்கிலாந்து பேட்டிங்கே புரிய மாட்டேங்குது. பட்லர் ஓப்பனர், பில்சால்ட் ஓப்பனர், பென் டெக்கெட் ஓப்பனர், ஜேக்கப் பெத்தல் இப்போ ரீப்ளேஸா வந்தாரு அவனும் ஓப்பனர். 4 ஓப்பனரை வச்சுக்கின்னு நீங்க 11ல என்னடா? ஜாஸ் பட்லர் ஓப்பனர். ஜாஸ் பட்லர் சொல்லிட்டேன். 4 ஓப்பனர் வச்சு என்னதான் பண்றீங்களோ? இங்கிலாந்து பேட்டிங் நினைச்சு
இங்கிலாந்து பேட்டிங்கை பத்தி ஒரு பாட்டு பாடுறா நரேஷ். அதுக்கு ஒரு பாட்டு பாடணும்னா அந்த பாட்டு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த பாட்டு ஏன் சோக கதைய கேளு தாய்க்கோலமே, ஆமா தாய்க்கோலமே, அத கேட்டாக்கா தாங்காதம்மா உங்க மனமே. அந்த பாட்டு கரெக்டா மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் நானு. ஆமா. ஒரு அண்ணா நேத்து சத்தியமாவே ஆடினாங்கண்ணா, நல்ல பேட்டிங்ண்ணா. இங்கிலாந்து 49 ஓவர் ஆட்டாங்க. நான் தான் டச்சு. இந்த மாதிரி இவங்க ஆடுறதெல்லாம் 25 ஓவர் 30 ஓவர் தான் இருந்துச்சு. நல்லாதான் ஆடினானுங்க. ஆனா கடைசியில ஃபினிஷிங் கரெக்டா பண்ணல. நல்ல போக வேண்டிய ஸ்கோர். நாளைக்கு யார் ரொட்டேஷன் முடியல பவுலிங் வருவாங்க இங்கிலாந்துல? ஏய் ஆமா, எப்ப பார்த்தாலும் அவனுக்கு பிளேயிங் 11ல 3 பேரை எப்படியும் மாத்திடுறானுங்கடா. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் 3 பேரை மாத்தி விட்டுருவானுங்க. நாளைக்கு ஜோஃப்ராச்சர் உள்ள வருவாரு, பிரைடன் கார்ஸ் உள்ள வருவான், ஆ, இந்த அட்கின்சன் வெளியே போயிடுவான். ஆ, வேற யாருக்குறா? அட்கின்சன் என்ன மாமூது. ஆவுனா இவனுங்க 150 போடுவான்னு சொல்லியே தான் உள்ள ஏத்துறானுங்க. அவன் ஸ்பீட் பார்த்தா 130 135 தாண்ட மாட்டான். யார் 150 போடுவான்னா? அட்கின்சன் நல்ல பவுலர்னு கேள்விப்பட்டேன். வெஸ்ட் இண்டீன்ஸ் இங்கிலாந்து ஒரு டூர் ஆடினாங்க, அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரா அட்கின்சன். அதனால தான் அவர் நல்ல பவுலர்னு சொல்றாங்க. அவர் 150 எல்லாம் போடுவார்ல, இனிஷியலா ஸ்விங் தேடுவார் அவர் நிறைய. போட்டிருக்கான், அவன் போட்டிருக்கான். கேட்ட கேள்விப்பட்ட வரைக்கும் இஸ் ஸ்விங், ஜெனியூன் ஸ்விங் பவுலர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய். see you. பாய்.